மக்களை மத ரீதியாக அணுகும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் என்று திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனை துரை வைகோ சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் சத்தியம் டிவிக்கு துரை வைகோ பேட்டி தற்போது பார்க்கலாம். ரெண்டு விஷயம் தான். ஒன்று இட்ஸ் அ கண்டெஸ்ட் பிட்வீன் டெமோக்ரஸி அண்ட் ஃபேசிசம். It's a contest between developmental politics and religious politics. பாஜக பொறுத்த வரைக்கும் மதவாத அரசியல் பேசுறாங்க. சமீபத்தில் ராகுல் காந்தி ஒரு மோடியுடைய வாக்குறுதியை நிறைவேற்றல, அவங்க கார்பரேட்டுகளுக்கான செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது பதிவு பண்ணும்போது உடனே அது மத ரீதியான ஒரு குற்றச்சாட்டு கொண்டு போய் சக்தியை பத்தி தவறா பேசிட்டாரு, இந்து கடவுள் சக்தியை பத்தி தவறா பேசிட்டாரு, பெண்களை பத்தி தவறா பேசிட்டாரு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மோடி அவங்க என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு, எந்தெந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்குறேன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள் எஸ்பெஷலி கிராஜுவேட்ஸ் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் மத்தியில் கிட்டத்தட்ட 42%, 42% இருக்கு. டோட்டல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 விழுக்காடு மேல இருக்கு. இன்னைக்கு இன்ஃபிளேஷன் பணவீக்கமும் இன்னைக்கு வரலாறு காணாத பணவீக்கம் இருக்கு. இன்னைக்கு எல்லா பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றா, ஃபியூல் பிரைசஸ். அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ லிட்டர் 72 ரூபா 55 ரூபா இருந்தது. விலை ஏத்துனாங்க. விலை ஏற்றும் போது என்ன காரணம் சொன்னாங்க, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை கூடிருச்சு, $100 மேல போயிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட $80 கீழே வந்துருச்சு. குறிப்பா நம்ம வாங்குற இந்தியா வாங்குற கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட $70 ஒரு பேரல் $70 கீழே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 30 விழுக்காடு கம்மியா வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இது வரைக்கும் அவங்க குறைக்கல. எலெக்ஷன் முன்னாடி 2 ரூபா குறைச்சிருக்காங்க பெட்ரோலுக்கு டீசலுக்கு. இது ஏமாத்துற வேலை தான். நியாயமா பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் 30 ரூபா 25-30 ரூபா குறைச்சிருக்கலாம், குறைக்கல. அப்ப கேட்கும் போதெல்லாம் சர்வதேச சந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவு எல்லா பொருட்களுடைய விலை ஏறினதுக்கு முக்கியமான காரணம் இந்த பெட்ரோல் டீசல் விலையை இவங்க ஏற்றினாலும் குறைக்காம இருக்கிறனாலையும், அதே மாதிரி சமையல் எரிவாயு அது குக்கிங் கேஸ் சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 400 ரூபாய் இந்த சிலிண்டர் இன்னைக்கு 1100 ரூபாய்க்கு கூடி 5 மாநில தேர்தல் மக்களை ஏமாத்துறதுக்கான 200 ரூபாய் குறைச்சாங்க. இப்போ இந்த தேர்தலுக்கு விமென்ஸ் டேன்னு சொல்லிட்டு மகளிர் தினம் சொல்லி 100 ரூபாய் குறைச்சாங்க. ஒவ்வொரு வருஷம் மகளிர் தினம் வரதான் செய்யுது. அப்பெல்லாம் குறைக்காம இப்பயும் குறைக்கிறாங்க. அதான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் இன்னைக்கு எல்லா பொருட்களுடைய விலையேற்றத்துக்கு காரணம், முக்கிய காரணம் இவங்களுடைய அந்த ஃபியூவல் பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க சரியான ஒரு இது பண்ணாதனால தான் அது முக்கியமான காரணம் சொல்லுவேன். நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்திய நாட்டுக்கு இன்னைக்கு பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வருது பெரிய ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து, இந்திய அரசியல் சாசன அந்த சட்டங்களுக்கு ஒரு ஆபத்து. நாங்க என்ன பேசுறோம், நாங்க வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேசுறோம். தமிழ்நாட்டில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. இந்த 3 வருஷத்துல கடுமையான நிதி நெருக்கடி, ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுதும் அவருடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாரு. குறிப்பா சமீபத்தில் கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு மேலான முதலீடுகள், தொழில் முதலீடுகளை நீங்க குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமா கொண்டு வந்தாரு. அது மூலம் 30 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாரு. அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண், உங்களை மாதிரி பெண்கள் இன்னைக்கு அவங்க உயர்கல்வி படிக்கணும், அதை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காண்டி அரசு பள்ளியில் படிக்கிற சாதாரண ஏழை மாணவிகளுக்கு அவங்களுக்கு என்னன்னா மாதம் 1000 ரூபாய் அவங்க நாங்கள் செய்யறேன்னு சொன்னாங்க, செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கும் இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. மகளிர் உதவித்தொகை இவங்களால திமுக அரசால செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதையும் நம்ம முதலமைச்சர் செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,15 லட்சம் ஏழை குடும்ப தலைவிகள் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவ்வளவு ஒரு நெருக்கடியிலோ நிறைய நல்ல ஒரு முடிஞ்ச வரைக்கும் பண்றாங்க நம்முடைய தமிழக அரசு, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி. இன்னொன்று நான் என்ன சொல்றேன்னா, 37,000 கோடி நம்மளுடைய சமீபத்தில் வெள்ள சேதாரம், நம்முடைய தனிமனித சொத்துக்களும் சரி பொது சொத்துக்களும் சரி கிட்டத்தட்ட 37,000 கோடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்றிய அரசு சார்ந்த குழு பார்த்துட்டு போனாங்க. நாங்க செய்யறேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் 1 பைசா கொடுக்கல. நாங்க இதுல வேற நாங்க ஒன்றிய அரசு எல்லா திட்டங்களுக்கும் நாங்க பணம் கொடுக்கற செய்யறோம். ஆனா மாநில அரசு அதை சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அதுல ஊழல் நடக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்றாங்க. மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 எக்ஸ்பான்ஷனுக்கு 63,000 கோடி எஸ்டிமேட், ஒத்த பைசா கொடுக்கல. கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்க திட்டத்துக்கு உண்டான ஒப்புதல் கூட இது வரைக்கும் கொடுக்காம இருக்கிறாங்க. அப்போ இப்படி தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பாஜக இல்லாத மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் பொறுத்த வரைக்கும் ஒருதலை பட்சமா ஆளுநர் வச்சு இடையூறு செய்யறதும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் பாஜக கண்டிப்பாக தோற்கடிக்கப்படும். நம்ம மக்கள் கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம்.